ஐயா வணக்கம். முதலமைச்சருக்கு வணக்கம். என்னோட கோரிக்கை என்னன்னா, என்னோட கோரிக்கை மக்களுக்கு வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஆளுங்க வந்து 2 கட்சிகளுக்கான அரிசி பருப்பு தரமான பொருள் கொடுத்தா கவலை பண்றாங்க. என்னடா நம்ம இது சாப்பிட்டு நம்ம கூலி வேலைக்கு போறோம், இதை வாங்கி சாப்பிட்டு எப்படி நைட்ல தூங்குறது செய்யறது, தரமான பொருள் கொடுக்கல நம்மளுக்கு, அதே கவலையா இருக்கிற ஜனங்க. இப்ப நீ வந்துக்கிற ஐயா, நீ நல்லபடியா செஞ்சானா உனக்கு நல்லபடியா பின்காலத்துக்கு நல்லா இருப்ப செய்வ. அதனால மக்களுக்கு நல்ல தரமான பொருள், பாமாயில், அரிசி, சர்க்கரை இதெல்லாம் நல்லா கொடுத்தேன்னா நீ நல்லா இருப்ப, நீ செய்வ. உன்னை நம்பிதான் ஜனங்க ஓட்டு போட்டு உன்னை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இப்ப நம்பி நாங்க போறோம். எங்ககிட்ட பிரைவேட் போனாக்கா பணம் இல்லை எங்கள்கிட்ட. அதே இப்ப எங்க பார்த்துட்டு எங்க போய் போனாக்கா நல்லா இருக்குது, தரமான மாத்திரை கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த மாத்திரை குணாக மாட்டேங்குது. சிறிய அப்படி அங்க போய் இங்க அழிவுறாங்க ஜனங்களை. இது பிளட் டெஸ்ட் அங்க போய் இங்க போய் சொல்றாங்க. நாங்க எதிர்பார்த்து கொஞ்சம் கூட தரமான ஆளுங்க சொல்லி தரமாட்டேன்றாங்க. அங்க போமா இங்க போய் சொல்லி தர மாட்டாங்க. அங்க ஓடு இங்க போ இதெல்லாம் சொல்றாங்க. அது நாங்க பயந்து ஒன்னும் புரியாது. அதே அந்த மாத்திரை போய் பிரைவேட் பார்த்தா பிரைவேட்ல அந்த மாத்திரை தராங்க, நல்லா ஆகுது. அப்ப எதுக்கு எங்களுக்கு பணம் இல்லாதான் நாங்க வரோம், கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரோம். அது கவர்மெண்ட் சரியா பார்க்க மாட்டாங்க. நாங்க என்ன பண்றது சொல்லி பார்க்கலாம். அன்னாட கூலி வேலைக்கு போறாங்க, டெய்லியும் 300 ரூபா 200 ரூபாய் கூலி வேலை போறாங்க. அது சாப்பாட்டுக்கு பார்ப்பாங்களா, ஆஸ்பத்திரி பார்ப்பாங்களா, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டாங்களா, என்ன கட்டாங்க? ஒண்ணுமே இல்லை. ரொம்ப தரமான பொருளை கொடுத்து தரமான மாத்திரை கொடுத்து தரமான செய்தாங்க நல்லா இருக்கும். அதே அடுத்தது ஸ்கூல்ல டீச்சரிங் சரி கிடையாது. சேஜிங்க கவர்மெண்ட் டீச்சர் கிடையாது. பிரைவேட் ஆஸ்பத்திரி பிரைவேட் டீச்சருக்கு நல்லா நடத்துறாங்க, செய்யறாங்க. அதே பாடம் தான் கத்துக் கொடுறாங்க. அது நல்லா முன்னெடுத்து வர்றாங்க பசங்க. இதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சரியா கத்துக்க மாட்டாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க, கேரேஜே விட்டுறாங்க. அந்த பசங்க தடமாறுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்க் கம்மியா வாங்குறாங்க. அது மார்க் கம்மியா நம்ம கவலையாகிறது. அப்பா அம்மாங்க இன்னும் கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு என்ன புரிஞ்சுக்குது? இன்னும் நல்லா டீச்சரை போட்டு நல்லா பாடம் கத்துக் கொடுத்தா நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இந்த மூணுத்தை நல்லபடியா சேர்ந்து முடிச்சு கொடுத்தானா உனக்கு நல்லதா இருக்கும். நல்லது செய்யறாரு, நல்ல பகராரு செய்யறாரு. ஆனா மக்கள் ஆரோக்கியமா உங்க மேலே இருப்பாங்க ஜனங்க. நீ நிரந்தரம் முதலமைச்சர் இருப்ப, கட்சி வரைக்கும் நீ தான் வருவ. நல்லா வாடி நீ தான் வருவ. நல்லபடியா செய்.